யூஜிசி அது மானிய குழு தான். நலிந்த கல்லூரிகளுக்கு தேவையான உதவிகளை நிதி உதவி பண்ணுவதுதான் அந்த யூஜிசியினுடைய பிரதான கொள்கை. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பின்பு யூஜிசி அந்த பணியை செய்யாமல் ஏற்கனவே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திட்டங்களை மாற்றி எல்லோரும் சமம் என்ற நிலையை மாற்றி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கையில் எடுத்து அவர்களுடைய சித்தாந்தத்தை பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு யூஜிசி செயல்படுவது வருந்தத்தக்கது. நம்முடைய மாண்புமிகு ஆளுநருக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டமன்றத்துக்கு வந்தா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) படி அமைச்சரவை, மாநில அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற அந்த அறிக்கையை அவர் பார்த்து சரி செய்து எதுவும் நம்முடைய இந்திய பாதுகாப்புக்கு விரோதமாக இருக்கிறதா அல்லது இந்திய அமைதிக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய அளவு வார்த்தைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீக்கிவிட்டு அவர் அதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த உரை அச்சிடப்பட்டு எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது, ஆளுநர் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அவர்கள் அந்த கடமையில் இருந்து தவறி வாசிக்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதே போலதான் அவர் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நான் பார்த்தேன். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனி சட்டம் இருக்கு. அது மாண்புமிகு ஆளுநருக்கு தெரியுமா தெரியலன்னு சொல்ல. பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னா அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் காலியாக இருந்தால் முதல்ல தேடுதல் குழு சர்ச் கமிட்டி போடுவாங்க. அதுல ஒன்று ஆளுநர் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு மெம்பர், செனட் சார்பாக சிண்டிகேட், செனட் அல்லது சிண்டிகேட் சார்பாக ஒரு மெம்பர் நியமிக்கப்படுவார். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த அரசு உயர்கல்வித்துறை மூலம் ஒரு மெம்பரை நியமிப்பாங்க. 3 பேர் நியமிப்பாங்க. அவங்க தான் சர்ச் கமிட்டி, தேடுதல் குழு. அவங்க தேடி 5 பேரோ 10 பேரோ தயார் பண்ணி ஆளுநர் கவனத்துக்கு போகும். அவங்க தான் ஆளுநர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நம்முடைய தேர்வு குழு இருக்கு. அந்த தேர்வு குழு சர்ச் கமிட்டியில நிறைய பேர் தரலாம். யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் தான் முடிவு பண்ணுவா? அந்த சர்ச் கமிட்டி தான் முடிவு பண்ணுவாங்க. அதே தான் அவங்க தான் தேர்வு பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச் கமிட்டி தேர்வு பண்ணி கொடுத்தவங்கள துணைவேந்தராட்டு நியமனம் பண்ணாங்க. இது நடைமுறையில் உள்ள சட்ட விதி. பெரியார் பல்கலைக்கழகத்திலையும் அதுதான், பாரதியார் பல்கலைக்கழகத்திலையும் அதுதான், பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் அதான். அந்த சட்ட விதிப்படி தான் இப்ப நடக்குது. யூஜிசிக்கும் நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ ஒரு தொடர்பில்லாத இடத்துல யூஜிசி மூலம் ஒரு மெம்பர் போடணுங்கிறது பல மாநிலங்கள் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை சென்று அதை சேலஞ்ச் பண்ணி அது தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசினுடைய உரிமை எண்ணி பல தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. அதை மாண்புமிகு ஆளுநர் படித்து பார்த்து அதன்படி காலியாக இருக்கின்ற துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது. ஏற்கனவே அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற எந்த மசோதாக்களுக்கும் அனுமதி வழங்காமல் இருப்பது போன்று தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களையும் நியமிக்காமல் தமிழ்நாட்டை எப்போதுமே ஒரு வஞ்சிக்கின்ற மனப்பான்மையோடு இருப்பது வருத்தமளிக்கிறது. எனக்கு அதை பற்றி தெரியலையே. உங்களை மாதிரி பத்திரிகையில தான் பார்த்தேன். எனக்கு அதை பற்றி நம்மள அவங்க அரசியலாட்டு பேசுறாங்க. அதுக்கு நான் எப்படி ஆண்ட நீங்க பதில் கேட்குறீங்க? அவங்க கூட பக்கத்தில் இருக்கவங்கள முதல்ல ஒருவரை குற்றவாளின்னு சொல்லும் போது அவரை நோக்கி 4 விரல் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு சொல்லணும். பக்கத்தில் யார் இருக்கா, யார் யாருக்கு என்ன வழக்கு இருக்கு, பக்கத்தில் அவங்க கூட இருக்கவங்கிட்ட அதை கேளுங்க.
இன்னும் அவர் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து செயல்படாமல் அவருடைய உள்நோக்கத்தோடு செயல்படுகிறாருங்கிற விவாதம், அதாவது பல்கலைக்கழகங்கள்ல இன்னமும் துணைவேந்தர்களை நியமிக்காதது என்பது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பா பல்கலைக்கழகங்கள்ல அது தமிழ்நாட்டு மக்கள் மாணவ மாணவிகளுக்கு தெரியுது. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படுவது, அவ்வளவுதான். தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மாணவ மாணவிகளுக்கு விரோதமா இருக்கிறாங்க. இதுல ஒன்றும் மோதல் கிடையாது. அதாவது அவரால் வஞ்சிக்கப்பட்ட இல்ல, அவங்க கிட்ட கைக்கு போன உடனே அதுக்கு எதிர்கருத்து தானே. நீங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காதவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு, பொது வழியில இது மத சார்புள்ள நாடுதான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஆளுநர் சொல்றாங்க. அதை ரசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. நாடாளுமன்றத்தில் கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போபால் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி பிரக்யா சிங் அவர்கள், திருமதி பிரக்யா சிங் அவர்கள், நம்முடைய கோட்சே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்க அந்த அரசு மகாத்மா காந்தி தேசப்பிதா கத்தின்றி ரத்தமின்றி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மாவை சதி செய்து கொலை செய்தவனையே சுதந்திர போராட்ட தியாகின்னா அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது பெரிய ஜனநாயக படுகொலை. அவரை பேச அனுமதிச்சிருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராட்டு பேசல. ஒரு சம்பவம் நடந்தத ஒரு ராணுவ தளபதி குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த இல்ல நான் முடிச்சுக்கிட்டு அவரு ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. நான் MM ரவானேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகத்துல இப்படி இவ்வளவு தூரம் சைனா பீரங்கி படைகள் இந்திய எல்லைக்குள் வந்ததை நீங்களும் நானும் பார்க்கல. அந்த தளபதி பார்த்ததை அவர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டதுக்காக அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணல. ஆனா அந்த செய்தி உங்களை மாதிரி பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வந்திருக்கு. இப்படி நடந்திருக்கேன்னு சொன்னா அவங்க அதை அவ்வளோத்தையும் பேச விட்டு அமைச்சர் என்ன சொல்லலாம், இது உண்மை இல்லை, நீங்க வேணா நாங்க ஒரு பாராளுமன்ற கமிட்டி ஒன்று போடுதோம், ஒரு 10 எம்பிக்கள் வாருங்க, கூட்டி கொண்டு காட்டுறோம், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது உண்மையா என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுதான் ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டில் வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல வேண்டிய பதில். அதைத்தான் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச 62 சைனா வாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3700 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் எங்க இருக்கு? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர் இருக்கு. ஒரு சிறு பிரச்சனை கூட வந்ததாட்டு எனக்கு நினைவில்லை. ஃப்ரம் 62 இருந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. 38 வருஷம் 63 வருஷத்துல எந்த சம்பவங்களும் நடக்கல. பாரத பிரதமரும் நம்முடைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் மகாலிபுரத்தில் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு நீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். கல்வானா பள்ளத்தாக்குல அந்த இடத்துல 20 பேரை கொல்றாங்க. அதுக்கும் ஏற்கனவே ஒரு கவர்னர் முன்னால இருந்தவர் என்ன சொல்றாங்க, அந்த பாதையை போனா பாதுகாப்பு. நான் பிரதமர்கிட்ட சொன்னேன். அவங்க அதை என்ன செய்யல, பேசாம இனி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தவறு. அதுக்கு விளக்கம் சொல்லணும். அவங்க தேசிய பாதுகாப்பை பொறுத்த அளவுல நாட்டு மக்களுக்கு உண்மை நிலவரத்தை சொல்லணும்.
முதலமைச்சர் தூக்கி கொண்டிருக்கும் போது சுத்தி நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விசில்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நடிப்பு தானே தப்பி அவங்க நடிச்சுட்டு போறாங்க. இப்படியும் நடக்குன்னு ஒரு கற்பனையில வர்றதுதானே சினிமா. அந்த கற்பனையில இருந்தா நம்ம நினைச்ச முடியாது. ஒன்றிய அரசோட பட்ஜெட் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து தங்கம் வெள்ளியோட விலையும் ஏறிட்டு இருக்கு. நீங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் தங்க விலையை குறைச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னால திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்துக்கு காரணம் பாரத பிரதமருடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் தான். இவ்வளவு பெரிய விலை ஏற்றத்துக்கு காரணம் அவங்க தான். சாமானிய மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சதாட்டு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அன்னையிலிருந்து இதுவரை தங்கம் ஒரு காலம் ஏறல. வெள்ளி அநேகமா 1 லட்சம் ஒரு கிலோவுக்கு 1 லட்சம் ரூபாய் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. அதே போல தங்கமும் ஒரு கிராம் 1.30 குறைஞ்சு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 22,000 ரூபா குறைஞ்சிருக்கு பவுனுக்கு. அப்போ இடிப்பாரா இல்ல ஏமாறே மண்ணா கெடுப்பாரே இல்லாம கெடும். நம்முடைய பாரத பிரதமரும் மாண்புமிகு நிதியமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க இதை விலையை குறைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி நெல்லையில சொன்னது டெல்லி வரை கேட்டிருக்குன்னு நினைக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து சரியட்டும். சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு பலன் கொடுக்கட்டும். இந்தியாவுடைய ஐரோப்பிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை இந்தியா போட்டிருக்கு. நேற்றுக்கு 18% வரியை ஏற்கனவே இருந்த 25% 50 உயர்த்தப்படும் சொன்னாரு. இப்ப அது 25 18 குறைஞ்சிச்சு. அப்படிங்கிறது பாக்குறது மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு. இந்தியா பர்டிகுலரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் மிகப்பெரிய வாய்ப்பு எப்படி பார்க்கறீங்க? நாங்க பத்திரிகை நான் பார்க்கல, பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வரக்கூடிய நாட்டு நடப்புகளை வச்சு பாருங்க. கிரீன் எனர்ஜி நிறுவனத்தினுடைய தலைவர் அதானி அமெரிக்காவில் மூலதன பங்குகள் வாங்குறாங்க. வாங்குறதுல அதுல ஒரு கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிரீன் எனர்ஜி சோலார் பவர் உருவாக்குறதுக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க முதலீடு தாருங்க. வாங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த முதலீடு தந்தவங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கிரீன் எனர்ஜி சோலார் பவர் அனுமதி வாங்குறதுக்கு 10% செலவு செய்திருக்கோம். அதையும் சேர்த்துதான் அந்த பங்கு மூலதனத்துல முதலீடு வாங்கியிருக்காங்க. அதுக்கு இது எங்கிட்ட சொல்லாம எங்க முதலீடுல இவ்வளவு அதிகமான நிதியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்ல அங்க உள்ள சட்டப்படி இது லஞ்சம் கொடுப்பதற்கு முதலீடுல என்ன செய்யிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. எங்க பணத்தையும் சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த வழக்கு அங்க இருக்கு. இதுவரை போய் ஆஜராகல. மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய நண்பரை பாதுகாக்க வேண்டும் என்பதனாலதான் நம்முடைய பாரத பிரதமர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. விசா இல்லாம தவறுதலாட்டு அமெரிக்கா சென்ற இந்தியர்களை தனி விமானத்தில் கையையும் காலையும் கெட்டி போட்டு தூக்கி கொண்டு இறக்குறாங்க. இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் அந்த நாட்டில் இருக்கும்போது அங்க ஒரு இந்தியனை இப்படிப்பட்ட சிரமத்துக்கு ஆளாக்கி அனுப்பினான். நம்முடைய இதுவரை எந்த பாரத பிரதமருடைய ஆட்சி காலத்திலும் இது நடக்கல. இந்தியன் ஒருவன் எங்காவது அவமானப்படுத்தப்பட்டால் இந்திய பிரதமர்கள் கண்டனம் தெரிவிப்பாங்க. ஒட்டுமொத்த ஆட்சியில் இருக்கவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க. அமெரிக்காவில் இருந்துட்டு தன் கண் முன்னால் நடக்கின்ற இந்த இந்தியன் அவமானப்படுத்தப்பட்டதை இதுவரை ஒரு வார்த்தை கூட மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்லவில்லை என்றால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குன்னா ட்ரம்ப் மூலம் தான் நம்ம தெரிய வேண்டியிருக்கு. அவரு தான் சொல்றாரு, நீங்க ரஷ்யாவில் என்ன வாங்குதிய அதனால வரிய கூட்டுறேன், நீங்க வெனிசுலால போய் வாங்குங்க, ஈரான்ல வாங்காதுங்க, நீங்க வெனிசுலால வாங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நான் உங்களை விட்டுருவேன் அப்படித்தானே பண்றாங்க. அப்ப எவ்வளவு அவமானம் இந்தியாவுக்கு இது. நம்ம கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? பஞ்சசீல கொள்கை, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை. இந்தியர்கள் இந்திய பிரதமர் போனா அவ்வளவு மரியாதை நமக்கு. இப்ப நான் பல நாடுகளுக்கு போனாங்கிறது மட்டும் உண்மை.
ஆனா வெளிநாடுகள்ல நம்முடைய மரியாதையை பாருங்க. பக்கத்துல சிலோன் நம்ம மீனவர்களை தினம் பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளால கேட்க முடியலையா? சுத்தி இருக்க நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. என்ன சொன்னா நேபாள் நம்முடைய ட்ரீட்டி, அவங்களுக்கு ராணுவம் பாதுகாப்பெல்லாம் நம்ம தான், அவங்களே நம்ம கூட இல்லையே. அப்ப எந்த அளவுக்கு இதுகளெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் வெளிநாடுகளுக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாரத பிரதமருக்கு வர்றதுக்கு வெளியுறவுத்துறை எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அங்க நம்ம இந்தியர்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி இந்தியாவுடைய நாட்டிய கலைகள் இவங்களெல்லாம் அவர் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதை பார்க்கறதுக்கு பண்ணணும். அங்க என்ன நடந்துங்கிறது ஒரு நாட்டோட சேர்ந்தா அந்த நாட்டுடைய நம்ம மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்ல. இப்ப எதுக்கு ஐரோப்பா ஒப்பந்தம் அன்னைக்கு தடையில்லா வர்த்தகம் போட்டாங்க? இங்க பாதிக்கப்படுறது யாரெல்லாம்? ஜவுளி, அது ஆயத்த ஆடைகள், காலணி, தோல், நம்முடைய மீன், கடற்கரையில் நம்ம தூத்துக்குடியில மீன், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாம் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமா இது பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வெளியுறவு கொள்கையினால இவ்வளவு பாதிப்பு. அதனால இதெல்லாம் மக்கள் எல்லாருக்கும் இப்ப தெரியுது. ஏன்னா ஒரு எஜுகேட்டட் ஸ்டேட் இது, எல்லாருக்கும் தெரியும். நன்றி.